வணக்கம். முருகன் என்றாலே அழகன். முருகன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது என்ன? வேலும் மயிலும். முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி அது வேலாயுதம். நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் எண்ணிய தெய்வங்களாகவே இருக்கின்றன. அந்த வரிசையில் காவல் தெய்வங்களாக பார்வதி, சிவன் மற்றும் முருகன் அந்த வரிசையிலே நிற்கின்றார்கள். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக கருதப்படுவது எது? முருகனுடைய வேல். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பது தொன்று தொட்டு வழங்கு வரும் சொல்லாகும். முருகனுக்கு இந்த வேலினால்தான் வேல்முருகன் என்ற பெயரும் வந்தது. சூரபத்மன் என்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக பார்வதி தேவி என்ன பண்றாங்க, தன்னுடைய இருந்த சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி வேலை வடிவமைத்து கொடுத்து சூரியனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. வேல் என்பது சக்தியின் அம்சம். அதனாலேயே வேலிற்கு சக்தி வேல் என்ற பெயரும் உண்டு. வேல் என்பது அறியாமையை நீக்கும் ஞானத்தின் அடையாளமாகும். கொடியவர்களை அழிக்கும் சக்தியாக வேல் கருதப்படுகிறது. சூரபத்மனை அழிப்பதற்காக முருகன் வேலை பயன்படுத்தினார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றே. பக்தர்கள் அழைத்தால் அவர்கள் உதவுவதற்கு ஓடோடி முதலில் வேல் நிற்கும் என்பது காலங்காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. வெல் என்ற வினைச்சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர் சொல்லாக மாறுகிறது. ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று பொருள் தரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மேலும் காணொளியை காண லைக் செய்து குழுவில் சேரவும். நன்றி, வணக்கம்.